ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரவா கேசரி செய்யணுன்னா இந்த மெத்தடில் செய்யுங்க. சூப்பராக அல்வா பதம் மாதிரி வரும். ஒரு வாணலில் 1.5 கப் அளவுக்கு ரவா எடுத்து சிவக்க வறுக்கணும். ரொம்ப சிவந்து விடக்கூடாது. அதனால் என் பொண்ணு ரவா கேசரி செஞ்சு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. சரி, இன்றைக்கி ஃப்ரீயாக தானே இருக்கோம், ரவா கேசரி செஞ்சிடலான்ட்டு நேற்றே பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கும்போதே ரவா கேசரிக்கு தேவையான பொருள்லாம் வாங்கியாச்சான்னு யோசனை பண்ணும்போது முந்திரியை மறந்துட்டேன். வர்ற வழியிலே கடை இருந்துச்சு, அங்கேயே முந்திரி வாங்கிட்டேன். முந்திரியை நான் நெய்யில் வறுத்து வைக்க மாட்டேன். நான் வெறும் வாணலில் சூடாக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துப்பேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வறுத்தேன். ரவா நல்லா சிவந்து வந்ததும் ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க. 1 கப்பு ரவாவுக்கு 3 கப்பு தண்ணி என்ற கணக்கில் 1.5 கப்பு ரவாவுக்கு 4.5 கப்பு தண்ணியை எடுத்துக்கேன். தண்ணி கூடவே 1 ஸ்பூன் நெய், 5 ஸ்பூன் ஆயில் சேர்த்து கொஞ்சமாக கலர் பவுட்ரு சேர்த்து கொதிக்க வச்சுருங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறோம். இனிப்பு சுவையை எடுத்துக்காட்டும். நல்லா கொதித்ததும் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துட்டேன். தண்ணி நல்லா கொதித்ததும் ஃபுட் கலர் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ரவாவை நல்லா கலந்துக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மலைச்சாரல் மாதிரி. அப்படியே கொட்டிட்டா கட்டி முட்டியுமாக இருக்கும், நம்ம உப்புமா கிளறுற மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிக்கிட்டே இருங்க. கிளற கிளற அது கட்டி இல்லாமல் அழகாக வரும். இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. அடுப்பு இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கணும். கொஞ்சம் கட்டியானதும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த அல்வா பதம் வரும். நல்லா கிளறிக்கிட்டு இருக்கும்போதே நல்லா கட்டியாக வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம 3 கப் அளவுக்கு சீனி சேர்க்க போகிறோம். 1.5 கப்பு ரவா, 4.5 கப்பு தண்ணி, 3 கப்பு சீனி, இவ்வளோ தான் ரவா கேசரிக்கு உண்டான அளவு. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். சீனியை போட்டு கிளற கிளற மெல்ட் ஆகும். அப்படியே கிளற கிளற நம்மளுக்கு நம்ம ஊற்றின நெய்யும் ஆயிலும் சேர்ந்து நல்லா கக்கி வரும். இன்றைக்கி காலையில் வியாழக்கிழமை சந்தை பரங்கிப்பட்டையில் அம்மா வீட்டுக்கு போயிட்டு கோழி விற்க சொன்னாங்க. கோழி விலைப்படியில் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா தங்கச்சி வீட்டுக்கு போனேன். தங்கச்சி வீட்டுக்கு போனால் ரேஷன் கடையில் அரிசிலாம் வாங்கலைன்னா அரிசி, துவரம்பயிறு, டீத்தூள், அப்புறம் சீனி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படியே நாங்கள் எல்லா பொருளும் வாங்கிட்டோம். அம்மா வீட்டில் துவரம்பருப்பு மட்டும்தான் வாங்காமல் இருந்துச்சு, அதையும் வாங்கிட்டோம். நானும் எங்கள் அப்பாவும் போயிட்டு உடனே வாங்கிட்டோம். கும்ப இல்லை. அதை முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு துவரம்பருப்பு மட்டும் நான் வாங்கிட்டு ஊருக்கு வரும்போது சந்தையில் ஜாமான் வாங்கிட்டேன். தக்காளி 1 கிலோ 20 ரூபா, மரளிக்கிழங்கு 50 ரூபா, மல்லி புதினா 10 ரூபா, 1.25 கிலோ வெங்காயம் 50 ரூபா, வாழைக்காய் 20 ரூபா, பொரி உருண்டை 20 ரூபா, இன்னும் சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு நான் ஊருக்கு வந்துட்டேன். வந்ததும் என் தங்கச்சிக்கு சாப்பிட கொடுத்துட்டு கேசரி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கேசரி இந்த மாதிரி அழகாக ஊற்றுற பக்குவம் வருது பாருங்கள். அடுப்பை சிம்மிலேயே கிளற கிளற நம்மளுக்கு சுருண்டு அல்வா பதத்துக்கு வரும். இதுக்கு மேலே நம்ம நெய்யோ ஆயிலோ சேர்க்க தேவையில்ல, நம்ம சேர்த்த வரைக்கும் போதும். அதுவே நம்ம சிம்மில் வச்சு கிளற கிளற கக்கி வரும். கரண்டியில் ஒட்டாத பக்குவத்துக்கு வரும். நானும் ரொம்ப நாளாக கேசரி செய்யணுன்னு பார்த்தேன். ஆனால் டைம் கிடைக்கல. எனக்கு ஆசையாக தான் இருக்குது எல்லா ரெசிப்பியும் செய்யணுன்ட்டு. ஆனால் நம்மளுக்கு டைம் தான் போதலை, வேலை தான் அதிகமாக இருக்கே. அதே மாதிரி நம்ம ஒரு பொருள் ரெசிபி செய்கிறோன்னா நம்மளுக்கு முதல் நாளே பொருட்கள்லாம் வாங்கி வச்சா தான் அந்த எண்ணங்கள் தோணும். காலையில் 4 மணிக்கெலாம் லஞ்சை ரெடி பண்ணிவிட்டு என் பொண்ணுக்கும் பையனுக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா துணியை ஊற வச்சுட்டு ஜாமானை விளக்கிட்டு இப்படி தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் வெளி வேலை. இதுக்கெல்லாம் முடிவு காலம் எப்போ தான் வரும்னு தெரில. நான் ரிலாக்ஸ்டாக இருந்து எனக்கு என் வயசுக்கும் எனக்கு வினவு தெரிஞ்சு இல்லவே இல்லை. நல்லா சுருண்டு வந்துடுச்சு. அல்வா பதத்துக்கு வருது பாருங்கள். இப்போ கரண்டியிலே ஒட்டாது. அப்படியே ஒரு பாத்திரத்தில், உங்களுக்கு விருப்பமான ஒரு பாத்திரத்தில் நெய்யை தடவிட்டு அதில் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அந்த கரண்டியாலேயே நல்லா தட்டுறேன் பாருங்கள். இப்போ அடிப்பாகத்தை திருப்பி காட்டுறேன். ஒட்டலை பாருங்கள். அழகாக வரும். சூப்பராக நம்மளுக்கு சாப்பிடும்போது இந்த அல்வாவை கடித்து சாப்பிட்டா அந்த கமர்கட்டு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் இந்த கேசரி சாப்பிடும்போது. நான் சொன்ன பக்குவத்துக்கு படி எல்லா பொருளையும் சேர்த்து எந்த கப்பால் ரவா அளக்குறீங்களோ அதே கப்பால் தண்ணி, சீனி எல்லாத்தையும் அளந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சீக்கிரமே செஞ்சிடலாம். ஏதாச்சும் ஒரு ஸ்வீட்டு செய்யணும் இந்த மாதிரின்னா நம்ம சட்டுன்னு இந்த ரவா கேசரியை ட்ரை பண்ணலாம். நம்ம ஈஸியாக சொல்கிறோம், நம்ம ஏதாச்சும் செய்யணும் அது இதுன்ட்டு. ஆனால் சில பெண்களுக்கும் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன்.
நம்மளுக்கு வேலைப்பளு ஜாஸ்தியாக இருக்கிறதால நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அப்படியும் செய்யணுன்னா நம்மளுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கணும் உடம்பும் மனசும். அப்போ தான் நம்மளுக்கு திருப்தியான முறையில் ஏதாச்சும் செய்யணும்னு தோணும். இது உண்மையா என்னான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, கேசரி தயாராகிடுச்சு. இப்போ டெக்கரேட் பண்ணலாம். முந்திரியை நான் வறுத்து வச்சுருக்கேன், அழகாக டெக்கரேட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் லைக் கொடுத்தாலும் சரி, வியூஸ் கொடுத்தாலும் சரி. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.